சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விஜய், ஐஸ்வர்யா, ஜோதி இவங்க 3 பேரும் வந்து காரில் கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க. அவசரத்தில் நாம் அம்மா விக்ரமை எந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்காமலே விட்டுட்டோமே, இப்போ நாம் என்ன பண்ணுறது ஐசு, உனக்கு அந்த கோவில் தெரியுமா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி அந்த மகா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த கோவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொலிச்சலூர் சிவன் கோவில் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே விஜய் வந்துட்டு அந்த கோவில் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடும், நம்ம போயிடலாம் அப்படின்னு ரொம்ப வேகமாக வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்ன அந்த சித்தர் வந்து விக்ரமை வந்து பார்க்குறாங்க. உன் மனசில் பயம் இருக்குது, அதுவும் உன் கண்ணில் தெரியுது, பயப்படாத, எதை நினச்சோம் கவலைப்படாத, நான் கும்பிடுற அந்த ஈஸ்வரன் உன் கூட தான் இருக்கான், அவன் எதையும் தப்பாக நடத்த விட மாட்டான், நீ தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு விக்ரம் அப்படியே குழம்பி போய் நின்றுட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் டாக்டர் சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே, உன் சன்னதி முன்னாடி ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, இப்போது ஒரு மருத்துவராக என்னால் முடிஞ்ச எல்லா சிகிச்சையும் நான் பண்ணிட்டேன், அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இறையருளை தேடி வந்திருக்கேன், அதுதான் என்னோட இயல்பு, என்னோட நம்பிக்கை நீ தான், இதுக்கப்புறம் அந்த உயிரை காப்பாற்றுறதும் காப்பாற்றாததும் உன்கிட்ட தான் இருக்குது, எனக்கு உன்னோட ஒருமுக ருத்ராட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்ருக்கேன். சித்தரும் வந்துட்டு சாமி கிட்ட உத்தரவு கேட்குறாங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த பொண்ணு உன்னோட அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை தேடி வந்திருக்கு, நான் அதை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமா, நீ உத்தரவு கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட உடனே சாமி கிட்ட இருந்து ஒரு பூ வந்து கீழே வந்து விழுந்த உடனே சாமி உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை ருத்ரா கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. அங்கே மகாவோட பல்ஸ் ரேட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். அதை பார்த்ததுமே வந்துட்டு விக்கி கோவிலுக்குள்ளே ஓடி வராங்க. ஓடி வந்து ருத்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம், மகா மேடமோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு, நீங்கள் வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல அப்போ சித்தர் வந்துட்டு, தம்பி பயப்படாத, அந்த ஈசனோட அருள் கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, யமனே அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்க முடியாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை வந்து டாக்டர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு டாக்டர் வந்துட்டு நேராக வராங்க. மகாவோட நெத்தியில் வச்சு அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மகாவோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆகுது. அதை பார்த்ததுமே வந்துட்டு டாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, மகா வந்து நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ருத்ராட்சத்தை கொடுக்கறதுக்காக ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது கரெக்டாக அந்த சித்தரே வந்துட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து நின்றுட்டுருப்பாங்க. அந்த ருத்ராட்சத்தை வந்து சித்தர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த சித்தர் வந்துட்டு ஈஸ்வரனோட மந்திரத்தை சொல்லி நேராக போயிட்டு மகாவுக்கு திருநீர் வச்சு, உனக்கு ஈசனோட அருள் கிடைச்சிருச்சு, இனிமே யமனே வந்து அந்த ஈசனை தாண்டி உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு அவங்க செட் பண்ண அந்த மகாக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, நீ எங்கே தான் இருக்க, இங்கே விக்ரம் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்ல, மேடம் நான் இன்னும் 5 மினிட்ஸில் வீட்டுக்கு கோவிலுக்கு வந்து வந்துடுவேன், விக்ரம் கிட்ட எப்படிலாம் பேசுறது அப்படின்னு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கோவிலுக்கு வந்துடுவாங்க. நான் எங்கே வரணும் அப்படின்னு நந்தினிக்கு கால் பண்ணி கேட்க ரைட் சைடில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கோவிலுக்குள்ளே வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே விஜய், ஐஸ்வர்யா, ஜோதி இவங்க 3 பேரும் வந்து கோவிலுக்கு வந்துடுவாங்க. வந்து வெளியில் வந்து ஐஸ்வர்யாவும் ஜோதியும் வந்து வேண்டிகிட்ருக்காங்க. கடவுளே, நீ தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ஜோதியும் மாற்றி மாற்றி வேண்டிகிட்ருக்கேன். அப்போது விஜய் வந்துட்டு, அத்தை இங்கே பாருங்கள், நாம் லேட் பண்ணக்கூடாது, இப்போது விக்ரம் வந்துட்டு அம்மா வர வச்ச அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் மகா அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவான், அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வாங்க, நாம் சீக்கிரமாக போயிட்டு அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போது ஜோதி வந்துட்டு, மாப்பிள்ளை இந்த சன்னதியில் அப்படிலாம் நடக்காது, கடவுள் அப்படிலாம் வந்து ஒரு பொண்ணுக்கு எதிர்ப்பாம் நடத்த விட மாட்டாரு, எல்லாமே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல, அம்மா நாம் அப்படிலாம் இருக்க முடியாது, நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு 3 பேரும் ரொம்ப வேகமாக வந்து கோவிலுக்குள்ளே வராங்க. ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கும் போது டாக்டர் ருத்ரா வந்துட்டு விக்கி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த ஃபோன் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக விக்கியை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நந்தினி செட் பண்ண அந்த ரவுடிங்கை வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க.
உடனே வந்துட்டு விக்கி வந்து சொல்கிறாங்க, மேடம் யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. டாக்டரும் வந்து பேசுகிறாங்க. ஹலோ யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு தேவையில்லாமல் பேசுகிறாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, மேடம் நாங்கள் உங்களை பார்க்கணும், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ருத்ரா வந்துட்டு உஷாராயிடுறாங்க. நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் என்னை வந்து பார்க்கணும், நானே உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் நாங்களே உங்களை தேடி வரோம் அப்படின்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து அவங்க லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. பேசிவிட்டு அவங்களே வந்து ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ விக்கி வந்துட்டு கேட்குறாங்க, மேடம் யார் இது அப்படின்னு கேட்க, தேவையில்லாமல் அவங்களே வந்து மாட்ட போகிறாங்க வரட்டும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கிக்கு வந்து லேசாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க டாக்டர் வந்துட்டு. அப்போ விக்கி, இல்லை மேடம் வேண்டாம், ஏதாவது ஒரு டீ கடையாக பார்த்து நிறுத்துங்க, ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்துட்டு ஒரு டீ கடையாக பார்த்து நிறுத்துகிறாங்க. அப்போது டிரைவர் கூட வந்தவங்க எல்லாரும் வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு இறங்கி வந்து டீ வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து அங்கே வந்து சாம்பிராணி வந்து புகை வந்து போட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே கோவிலில் வந்துட்டு விஜய், ஐஸ்வர்யா, ஜோதி இவங்க 3 பேரும் வந்து கோவிலுக்குள்ளே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். அதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா மகா வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டாப்பா, அதோ பாரு வந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ண அந்த மகா வந்து காமிக்கிறாங்க. ஓ இதுதான் மகாவா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து நேராக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. விஜய், ஐஸ்வர்யா, ஜோதி ஒரு பக்கம் நந்தினி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே நேராக விஜய் வந்துட்டு, அம்மா விக்ரம் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, அம்மா ஒழுங்காக எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து நந்தினி வந்து திட்டுறாங்க, அத்தை எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் சித்தரே சொல்லிட்டாருல்ல விக்ரம் மாமா வந்து வீட்டுக்கு வந்துடுவார், அதே மாதிரி மகாவும் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னாரா இல்லையா, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மகா வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் மகா வாழ்க்கையை அழிக்கணும்லாம் யோசிக்கல, எனக்கு என் புள்ள வாழ்க்கை முக்கியம், அவன் வந்து தினம் மகன் புலம்புறதை வந்து என்னால் பார்க்க முடியல, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அதுக்காக அப்போ நீங்கள் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதுதான் மகான்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா, நீங்கள் மகா நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு, இங்கே பாரு எனக்கு என் புள்ள வாழ்க்கை முக்கியம், அதுக்காக மகா வாழ்க்கை அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒரு பக்கம் ஜோதி, என்ன புலி நான் காலையில் காஃபி போட்டு கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்ல, அதுக்கு புலிமுருகன், ஐயோ அதெல்லாம் மறக்க முடியுமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு, என்ன அவனை மிரட்டிட்டு இருக்கியா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்டே சொல்கிறேன், எதுக்காக நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற, தேவையில்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையில் குறுக்க வராத அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை பேரை சொல்லிக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு சொல்ல, நீ உன் பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராத, எனக்கு என் புள்ள வாழ்க்கை முக்கியம், உனக்கு எப்படி உன் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம், அவனோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் ஒரு ரோஸை வாங்கிக்கிட்டு மகாவை பார்க்கறதுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி செட் பண்ண அந்த மகா ஒரு இடத்துல நின்று விக்ரமை வந்து தேடிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.